உலகக்கோப்பை T20 இறுதிப் போட்டியை சென்னை மெரினாவில் பெரிய திரையில் ரசிகர்கள் கண்டுகளித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, நீ உங்களிடம். நன்றி அபிநயா. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி யுத்தத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தி வருகின்றன. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்திய அணி பேட்டிங் களமிறங்கியிருக்கிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் களமிறங்கியிருக்கிறாங்க. அதே மெயின் 11 தான் நம்ம ஃபைனல்லையே விளையாட போறோம். ஃபைனல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு இடம் பிடிச்சிருக்கிறாரு. 3வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றுவதற்கு இந்திய அணி தயாராக இருக்கிறது. நடப்பு சாம்பியனான இந்திய அணி அந்த கோப்பையை தக்க வைத்து 3 விதமான சாதனை படைக்க காத்திருக்கிறது. அதிக முறை உலகக்கோப்பையை வெற்றி பெற்ற அணி என்ற ஒரு வரலாற்று சாதனை, அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒரு வரலாற்று சாதனை, போட்டியை நடத்தக்கூடிய நாடே உலகக்கோப்பையை கைப்பற்றிய ஒரு சாதனை என பல்வேறு சாதனைகளை நோக்கி இந்திய அணி களமிறங்கிருக்கிறது. ஏற்கனவே நம்ம முதல் முறையாக நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை உச்சி முகர்ந்தது. அதற்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 2024ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை கைப்பற்றியது. தற்பொழுது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி கோப்பையை கைப்பற்ற காத்திருக்கிறது. நியூசிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஒரு பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் இந்திய அணி இன்றைய போட்டியில் பலப்பரீட்சை நடத்துகின்றன. அரையிறுதி போட்டியில் ஒரு இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரு அபாரமான வெற்றி. சூப்பர் 8 சுற்றில் கடைசி லீக் போட்டி காலிறுதிக்கு சமமான போட்டி. சஞ்சு சாம்சனுடைய 97 ரன்கள் ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது. இந்திய அணி இறுதிப் போட்டி வரை முன்னேறியதற்கு சஞ்சு சாம்சன் ஒரு முக்கியமான காரணமாக திகழ்ந்திருக்கிறார். ஒட்டு மொத்தத்தில் இந்திய அணி வெல் பேக்டு ஒரு செம்ம டீமாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நியூசிலாந்து டீமையும் வந்து சாதாரணமாக இடப்பட முடியாது. சவுத் ஆப்பிரிக்காவை துவம்சம் பண்ணிட்டு இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த டீமுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ஸோ அதனால இன்னைக்கு நியூசிலாந்தையும் குறைத்து இடப்பட முடியாது. இதுவரை நியூசிலாந்து அணி வேர்ல்டு கப் வின் பண்ணதே கிடையாது. 2021 ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டா ஃபைனல் வரைக்கும் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 4th டைம் ஃபைனலுக்கு போயிருக்கோம். அவங்க 2nd டைம் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. முதல் முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றுவதற்கு நியூசிலாந்து அணியும், 3வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றுவதற்கு இந்திய அணியும் இன்றைய போட்டியில் வந்து பலப்பரீட்சை நடத்தி வருகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பிரம்மாண்ட திரையரங்கில் இந்த போட்டி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரை, கோயம்புத்தூர், அதுக்கு மட்டும் இல்லாமல் கடலூர் போன்ற பல்வேறு இடங்களில் பிரம்மாண்ட திரையரங்கில் இந்த போட்டி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தற்பொழுது கோயம்புத்தூர்ல இருந்து பிரசன்னா செய்தியாளர் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது, மனநிலை எப்படி இருக்கிறது என்றதை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரசன்னா, வணக்கம். அங்க ரசிகர்களுடைய ஆரவாரம் எப்படி இருக்கிறது? இந்த போட்டியை இந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே வேற ஒரு செம சூப்பர் ஃபீலா இருந்திருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பார்வையை நீங்க பதிவு செய்யலாம். சடையாண்டி, நிச்சயமாகவே இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த முறை இந்தியா வந்து கோப்பையை கைப்பற்றியாக வேண்டும் என்ற வந்து எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கோவையை பொறுத்தவரை வஉசி மைதானத்தில் இந்த T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை காண்பதற்கு திரைகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு பிரம்மாண்டமான LED திரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இங்கு 300க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் காண்பதற்கான வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கு அரசின் மகளிர் திட்டம் சார்பில் இங்கு உணவு திருவிழாவானது வந்து நடைபெற்று வருகிறது. அவர்கள்தான் இந்த ஏற்பாட்டையும் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய ரசிகர்களும் மக்களும் உணவு திருவிழாவில் உணவுகளை ருசித்துக் கொண்டே வந்து இந்த T20 வேர்ல்டு கப் அவற்றை வந்து காண்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சியை வந்து ஆழ்த்தியது என்றே சொல்லலாம். ஏனென்றால் வழக்கமாக கோவையை பொறுத்தவரை பெரும்பாலும் இல்லங்களிலே வந்து பார்த்து பழகியிருப்பவர்கள் தற்பொழுது பொதுவெளியில் அனைத்து மக்களுடனும் இணைந்து இந்த வேர்ல்டு கப்பை வந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்து இன்று கிடைத்திருக்கிறது. அதன்படி இன்றைய தினம் வஉசி மைதானத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக வருகை புரிந்து இந்த T20 வேர்ல்டு கப் இறுதிப் போட்டியை வந்து காண்பதற்கு வருகை புரிந்து வருகிறார்கள். முக்கியமாக நியூசிலாண்டை இந்தியா வென்றே ஆக வேண்டும் என்பது வந்து ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்பாக வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இங்கு காவல்துறையினரும் அவர்களது பணியை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழாத வண்ணம் காவல்துறையினர் அவர்களது பாதுகாப்பு பணிகளை வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களிடமே நாம் வந்து கேட்கலாம். T20 வேர்ல்டு கப் இப்படி பார்ப்பதற்கு எவ்வாறு இருக்கிறது என்றே நாம் வந்து கேட்கலாம். வணக்கம் சார், நீங்க கோயம்புத்தூர்ல எங்க இருந்து வரீங்க? இந்த மாதிரி மக்கள் மத்தியில இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது இந்த வேர்ல்டு கப்பை பாக்குறது எந்த ஒரு அனுபவமா இருக்கு உங்களுக்கு? எப்படிப்பட்ட சந்தோஷத்தை தருது?
முதல் தடவை கோயம்புத்தூர் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. மக்கள் கூட்டத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா ஒரு லைவ் மேட்சாக நம்ம இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து இருக்கோம். ஸோ இந்தியா ஜெயிக்கணும் நம்புகிறோம். நல்ல மேட்சாக இருக்கும். அதே மாதிரி நிச்சயமாகவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த உணவு திருவிழாவை கண்டு ருசித்துக் கொண்டே இந்த T20 வேர்ல்டு கப்பை பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வலாக இருக்கிறார்கள். பிரசன்னா, மைதானத்தில் சென்று பார்த்த ஒரு ஃபீலை வந்து இந்த மாதிரி பொதுமக்களோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அமைஞ்சிருக்கு அப்படின்றத ரசிகர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்து கடலூர்ல இருந்து செய்தியாளர் பிரேம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கடலூர் மக்கள் எந்த அளவுக்கு இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கு, பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா விசஸ் நியூசிலாந்து இடையான இறுதிப் போட்டி என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த இறுதிப் போட்டியை காண கடலூருடைய அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடலூர் வெள்ளி கடற்கரையில் LED திரை மூலம் ரசிகர்களும் கிரிக்கெட் பிரியர்களும் ஒரே இடத்தில் கண்டுகளிக்கும் விதமாக தற்போது கடலூரில் முதல் முறையாக கடலூர் வெள்ளி கடற்கரை LED திரை மூலம் ஒரு காட்சியை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 மணியிலிருந்தே ரசிகர்கள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் வெள்ளி கடற்கரைக்கு குடும்பத்தோடு வந்தவர்களும் தற்போது இந்த LED திரையில் கிரிக்கெட்டுகளை இறுதிப் போட்டியினை காண இங்கு குவிந்திருக்கிறார்கள். குடும்பமாக இங்கு அமர்ந்திருந்து அந்த கிரிக்கெட்டுகளை ரசித்து வருகிறார்கள். பொதுவாக இந்தியா நியூசிலாந்து இடையான இறுதிப் போட்டி என்பது இன்று அகமதாபாத்தில் தற்போது துவங்கி இருக்கிறது. இரு அணிகளுக்கு இடையான இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்திய அணி கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியை அகமதாபாத்தில் விளையாடிய போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணி முற்றிலுமாக தோல்வி அடைந்தது. அனைவரும் அது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அதே இடத்தில் அகமதாபாத்தில் தற்போது T20 உலகக்கோப்பை என்பது நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையான இந்த இறுதிப் போட்டி என்பது அகமதாபாத்திலே மீண்டும் நடைபெறுவதால் ரசிகர்கள் மத்தியிலும் இந்த கிரிக்கெட் பிரியர்கள் மத்தியிலும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் இந்த முறை இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதே அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிச்சயமா பிரேம், கடலூர் மக்கள் ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலையோடு இந்த இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் விளையாடக்கூடிய உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை கண்டு ரசித்துட்டு வராங்க. நியூசிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 8 ரன்னோட நம்ம அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் களத்துல இருக்காங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு வரலாற்று சாதனையை நோக்கி இந்திய அணி தற்பொழுது விளையாடிக்கிட்டு இருக்கு. மக்களோடு சேர்ந்து நம்மளும் காத்திருக்கலாம். அபிநயா, நன்றி சடையாண்டி தற்போதைய கலந்துரையாடலுக்கு.